Hey guys, MSW படிச்சுட்டு ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபர்ஸ்ட் என்ன ஜாப்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எங்க ஜாப் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்வோ டெக்னாலஜி. இதோட லொக்கேஷன் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை. என்ன பொசிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ். என்ன படிச்சிருக்கணும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா MSW ஹெச்ஆர் இல்லைனா MBA. இவங்களுக்கு சேலரி பேக்கேஜ் எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல. ஃபீமேல் கேண்டிடேட் தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தரா உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதான் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஒகேஷனல் ட்ரைனிங் சென்டர். லொக்கேஷன் வந்து சென்னை. இங்கே வந்து 2 ஜாப் ஓப்பனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அசோசியேட். இவங்களுக்கான சேலரி வந்து 25,000. ரெண்டாவது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ட்ரேட் ட்ரைனர். இவங்களுக்கான சேலரி வந்து 20 to 23,000. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் வந்து இவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MSW கேண்டிடேட் வந்து இதுக்கு வந்து அப்ளிகபிள். நெக்ஸ்ட் வந்து ஃபர்தரா உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா மேஜிக் பஸ் ஃபவுண்டேஷன். லொக்கேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. என்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னா ட்ரைனர் கம் மொபைலைசர். இவங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 29K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1லேருந்து 2 வருஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து MSW CD படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக வந்து இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட். நெக்ஸ்ட் என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா I2 விர்ச்சுவல் லேர்னிங் பிரைவேட் லிமிடெட். லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. இங்கே என்ன ஜாப் வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஜென்ரலைஸ்ட். இதுவும் ஃபீமேல் மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து MSW ஹெச்ஆர் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி பேக்கேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 20லேருந்து 40,000 அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 வருஷம் வரை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபர்தரா உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட். நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் NIIT ஃபவுண்டேஷன். லொக்கேஷன் சென்னை. என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனர். சேலரி பேக்கேஜ் வந்து 27K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 year இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. MSW கேண்டிடேட் இதுக்கு வந்து அப்ளிகபிள். ஃபர்தரா உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைசேஷன் கேட்டலிஸ்ட். லொக்கேஷன் சென்னை. ஜாப் ரோல் வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதுக்கு அப்ளிகபிள். MSW கேண்டிடேட்ஸ் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 0 to 2 years இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு இவங்க மென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இன்ஃபர்மேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஜாப் மொஃபாய் ஃபவுண்டேஷன் CSR ப்ராஜெக்ட். லொக்கேஷன் சென்னை. என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா மொபைலைசர். குவாலிஃபிகேஷன் BSW MSW முடிச்சவங்க இல்லை எனி டிகிரி எனி டிசிப்ளினில் படிச்சிருக்கலாம். ஆனால் BSW MSW படித்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க. எக்ஸ்பீரியன்ஸும் ஃப்ரெஷர்ஸும் யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 20 to 25K அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நெகோஷியபிள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக உங்களுக்கு இந்த ஜாப் பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லி ஜாப்க்கான அப்டேட்ஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.